தமிழகத்துல 2026ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அ எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களது கூட்டணிகளையும் யாரோடு இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்றெல்லாம் வந்து தேர்தல் கணக்குகளை வந்து போட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில, கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய மாநாடானது நடைபெற்றுள்ளது. இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்ற பெயர்ல மிக பிரம்மாண்டமாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்று இந்த மாநாடு வந்து 3 மணிக்கு கொடியேற்றத்தோடு தொடங்க இருக்கிறது. தற்போது இந்த திருப்பூர்ல நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டு திடலுக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பொதுமக்கள் வந்து வரத் இருக்கின்றனர். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டு கரூர்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு அடுத்து எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அ மாநாடானது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு 34 நிபந்தனைகள் வந்து வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள அனுமதி இல்லை உள்ளிட்ட நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில, இந்த மாநாட்டில் வந்து தேமுதிக வந்து யாரோடு கூட்டணி என்பதை வந்து அறிவிக்க உள்ளதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் சற்று நேரத்திற்கு முன்னதாக விருதாச்சலத்தில் உள்ள கொளஞ்சேப்பர் கோயில்ல சாமி தரிசனம் செய்தார். தற்போது இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொண்டர்களும் பொதுமக்களும் வர தொடங்கி இருக்கின்றனர். இந்த ஏற்பாடுகள் வந்து முழுவீச்சில செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 3 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் வந்து மக்களிடையே உரையாற்ற உள்ளார். அஸ்வினி. நாகமுத்து, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.